இயற்கை நமக்கு கொடுத்த கலர் தாங்க என்றைக்குமே பர்மனெண்ட் அண்ட் அதுதான் அழகும் கூட. பட் இந்த மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, அப்புறம் ஆன்டி பிக்மெண்டேஷனுக்கெல்லாம் வந்து அப்பக்கப்போ நம்ம கேர் பண்ணுறது வந்து நல்லதுன்னு நான் நினைப்பேன். முன்னாடியில் நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஸ் நிறைய டேமேஜ்லாம் பண்ணிக்கிட்டேன். சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் தான் வெளியே இருக்க பியூட்டியை விட உள்ளே இருக்க அந்த இன்னர் பியூட்டி தான் அழகுனே வந்து தெரிய வந்துச்சு. இப்போல்லாம் எதாக இருந்தாலும் நேச்சுரலாகவே போய்க்கிறது. எங்கே பார்த்தாலும் புரட்டாசி மந்த்துக்குன்னு க்ளீனிங் பண்ணுற வீடியோ தாங்க. எனக்கு என்னவோ நான் வீக்லி க்ளீன் பண்ணுறதே எனக்கு வந்து புரட்டாசிக்கு க்ளீன் பண்ணுற மாதிரி ஃபீலாக தான் இருக்கும். டெய்லி வீடு கூட்டிடுவேன். வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா மாப் போட்டுருவேன், கிச்சன் டீப் க்ளீனிங் இதெல்லாம் பண்ணிடுவேன். அப்புறம் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஒட்டடிக்கிறது, ஃபேன் ஜன்னல் கதவெல்லாம் துடைக்கிறது, இப்படின்னு பிரித்து பண்ணிட்டாவே நமக்கு புரட்டாசிக்குன்னு சொல்லிட்டு தனியாக பெருசாக எதுவும் பண்ண வேண்டியது இல்லைங்க. இப்போ தான் இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா காலத்துலலாம் அடுப்படியை மட்டும் தினமும் கறி துணி வச்சு துடைப்பாங்க. அப்புறம் வீடு கூட்டிடுவாங்க, வாசலுக்கு வந்து சாணி போட்டு தெளிப்பாங்க. அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் வீடு ஃபுல்லாக வலிச்சிடுவாங்க. இந்த மாதிரி புரட்டாசி பொங்கல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் மட்டும் வீடு ஃபுல்லாக இருக்க பாத்திரம் எல்லாம் வெளியே எடுத்து போட்டு கழுவி அப்புறம் வீடையே புது வீடு மாதிரி வெள்ளெல்லாம் அடிப்பாங்க. இப்போல்லாம் நம்ம தான் எப்போ பாரு டிப் கிளீனிக் பண்ணிகிட்டே இருக்கனால இதுக்குன்னு பர்டிகுலராக பண்ண தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் புரட்டாசிக்கு நான்வெஜ் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் கண்டிப்பாக சாப்பிடுவேங்க. ஒரு 2 வீக்ஸ் மேக்ஸிமம் சாப்பிடாமல் இருக்க ட்ரை பண்ணுவேன். முடியலைன்னா சாப்பிட்ருவேன். சாப்பிடாதன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண யாரும் இல்லை. பட் அம்மா அத்தை இவங்களாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க, புரட்டாசி பிடிப்பாங்க. நமக்கு தான் ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாவே எக்ஸ்ட்ரா டெம்டிங்காக இருக்கும்ல. இன்றைக்கி வீடு மாஃப் மட்டும் தாங்க போடலாம், மற்ற எல்லாமே பண்ணிவிட்டேன். பில்லோஸ்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸாவது வெயிலில் காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பெட்டையும் தூக்க முடிஞ்சால் தூக்கி வெயிலில் போட்டுருங்க. இன்றைக்கி எப்படியோ ஒரு 90% க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சாச்சு. நாளைக்கு வீடு மாஃப் போட்டுட்டு தலை குளிச்சுட்டு அவ்வளோதாங்க என்னோடய க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சு.